நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் இனிப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்து, நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் 1 டம்ளர் உளுந்து போட்டோம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்தை இது போல் நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம எப்பயுமே உளுந்த வடைக்க அரைப்போம் இல்லையா, அதே போல் தான். 2 ஏலக்காயை தூள் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டம்ளர் பச்சரிசி மாவு. இதில் 1 டம்ளர் உளுந்து எடுத்த இல்லையா, அதனால் 1/2 டம்ளர் சர்க்கரை, 1/4 டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிடலாம். உளுந்த வடைக்கு எந்த பக்குவம் இருக்குமோ அந்த பக்குவத்தில் தான் வடையும் மாவு பிசைஞ்சு வைக்கணும். அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும், உளுந்து தானே, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் கலர் மாறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். அருமையாக உளுந்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உளுந்து இருக்கு இல்லையா, அந்த உளுந்து ஊறுற டைம் மட்டும்தான் நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்கும். இது எப்பயுமே நம்ம மைதா கோதுமையில் தான் இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சிட்ருப்போம். நீங்களும் இது போல் உளுந்தில் இனிப்பு போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.